வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 குரு பயிற்சி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேசராசி குரு பகவான் அந்த குரு பலாபலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காலபுருஷனின் தலையான வீடான மேசராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் உண்டான பொது பலன். இந்த குருவானவர் அதிக சுபத்துவம் கொண்ட பிளானட், அதிக சுபத்தன்மை உடைய பிளானட்டு. உங்களுடைய ஆதிபத்தியமான அந்த குரு பகவான் பாக்கியத்துக்கும் அதிபதி, விரயத்துக்கும் அதிபதி. 2 ஆதிபத்தியம் கொண்ட அந்த குரு பகவான் காலபுருஷனின் 12வது வீட்டுக்கும் அதிபதியான அந்த குரு பகவான், பாக்கியத்துக்கும் அதிபதியான அந்த குரு பகவான் உங்கள் ராசியிலேயே போன வருஷத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு சகல சுவிச்சத்தையும் ஏற்படுத்தினார். அதோடு அந்த குருவோடு சேர்ந்து அந்த ராகும் சேர்ந்து போன வருஷத்தில் இருந்ததுனால குரு சண்டால யோகமாக உங்களுக்கு வேலை செஞ்சது. சனி பார்வையும் இருந்தனால அவர்னால் சரியானபடி பலனை உங்களுக்கு கொடுக்க முடியல. அதனால் இப்போ நடக்கிற 2024 மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகிற குரு பயிற்சி பலனில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு காலபுருஷனின் 2வது வீடான ரிஷபராசிக்குள்ளே குரு பகவான் வர்றாரு. அதனால் காலபுருஷனின் 2வது வீடான ரிஷபராசிக்குள்ளே குரு பகவான் என்ட்ரி ஆகும்போது அது அவர் இருக்கிற இடத்த விட பார்க்கிற பார்வைக்குத்தான் சகல பலமும் அதிகம், சுவிச்சமும் அதிகம். சூரியனிடமிருந்து அதிக ஒளியை இரட்டிப்பாக நம்மளுக்கு பிரதிபலித்து அவர் பார்க்கிற வீட்டை சுபத்துவப்படுத்துவார். அதனால் உங்களுடைய மேசராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, கன்னிமனையும் பார்க்குறாரு, விருச்சிகத்தையும் பார்க்குறாரு, மகரத்தையும் பார்க்குறாரு. அந்த 3 பார்வை விசேஷம் கொண்ட அந்த குரு பகவான் உங்களுக்கு காலபுருஷனி 2வது வீட்டை பார்க்கும்போது அதிக பண வரவு, கல்யாண பாக்கியம், குடும்பத்தில் வாக்கு பலிதமாகிறது, குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நம்மளுக்கு கைகூடுறது, கிடைக்காத பணம், ஸ்டாக்காகி நின்ற பணம் தொழிலில் நல்ல போக்கேஸ் ஆகிறது, வருமானத்தை கொடுக்கறது. நம்ம வாக்கு ஒரு வாக்கில் நல்ல பலிதமாகிறது. அப்புறம் காலபுருஷனின் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடமானது சுய தொழிலை கொடுக்கக்கூடியது. 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை அவர் பார்வை செய்கிறதுனால தொழிலில் பக்கத்து மாநிலத்திலேயோ இல்லது வெளிநாட்டு வேலையை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அதனால் தனவரவையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா இந்த கன்னி மனைங்கிறது உங்களுடைய ராசிக்கு 6வது இடம். 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு. எந்த விதமான கடன் இருந்தாலும் அந்த கடனை நீங்கள் அடைச்சிருவீங்க. ஒரு வம்பு தும்பு கேஸு போலீஸு ஸ்டேஷனில் இருக்கிற பிரச்சனைகள், எதிரியால் தொல்லை, இதை எல்லாத்தையுமே அந்த 6ஆம் இடத்துல கேது பகவான் இப்போ சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கார் அந்த கன்னிராசியில். அந்த கேது பகவான் இந்த குரு பகவான் பார்வை செலுத்தும்போது சகலத்திலையும் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 8வது இடத்த விருச்சிகமனையை பார்க்குறாரு. அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர்னு பங்கு சந்தையில் லாபம் அடைகிறது, திடீர்னு அதிர்ஷ்டம் அடைகிறது, திடீர்னு பக்கத்து மாநிலத்துக்கு போகிறது, வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கறது. 10ஆம் இடம் மகரத்தை பார்க்குறனால தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் லாபத்தை அடைகிறது. கர்மஸ்தானம், நீ எந்த சுய தொழில் பண்ணாலும் அருமையான வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு
குரு பகவான் வந்து பரிபூர்ணமாக சுபத்தன்மையோட பெயர்ச்சி ஆகிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த வருஷத்தில் வந்து உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே அவர் இருந்தனால சனி பகவானோட பார்வையும் பெற்று அந்த ராகுவோட பிடியில் இருந்தனால அந்த குரு பகவானால் சரியானபடி பலனை உங்களுக்கு வந்து கொடுக்க முடியல. அதனால் இப்பொழுது 2ஆம் இடத்துல வந்து அவர் சஞ்சரித்து உங்களுக்கு அதிக சுபத்தன்மையை கொடுத்து உங்களை எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி எல்லா விதமான வெற்றியை ஏற்படுத்தி நல்ல குடும்பத்தில் நல்ல நிம்மதியை கொடுத்து பண வரவை கொடுத்து எல்லாத்துலேயும் சக்ஸஸை ஏற்படுத்தி அதிகமான சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ராசியான மேச ராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யத்தையும் சகல சுவிட்சத்தையும் அடைவார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவில் இத்துடன் நிறைவு செய்கிறேன். உங்களை வாழ்த்தி வணங்கி இந்த குமரன் ஜோதிடம் உங்களை வாழ்த்துகிறது. வாழ்க வளமுடன்.